ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், பெருசாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய விஜய் விஷால் வந்து ஏன் அந்த எழில் கேரக்டர் வந்து ஃபிட் பண்ணாரு அப்படிங்கிறது தான். ஸோ அவர் சைட்லேருந்து ஒரு நியாயம் கொடுத்துருக்காரு. என்ன ஒரு போஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி நான் எப்பவுமே ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் ரிஸ்க் எடுப்பேன். ஸோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் வந்து இந்த சீரியல் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ மீனிங் என்னன்னா, அவர் ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கமிட் ஆகியிருக்காரு. ஸோ அதனால் ரிஸ்க் எடுத்து இந்த சீரியல் வந்து அவர் குவிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது தரப்பில் நம்ம டீம் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோபி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, அவர் ஏன் ட்வீட் பண்ணாருங்கிறதுக்கான ஃபுல் ரீசன் தெரியல, பட் அவர் தான் அதை சொல்லணும். பட் ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்ல போறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்க சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். ஸோ நீங்களுமே வந்து அவர் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கோபி சொல்லியிருந்தாரு. இதுல இருந்து கன்ஃபார்ம் ஆகுறது என்னன்னா, அவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகியிருக்காரு. ஸோ அதனால வேண்டி இந்த சீரியல் வந்து அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. பட் இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்பான விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சீரியல் நம்ம கமிட் ஆகிறோம், ஸோ அதனால தான் ரீச் கிடைக்குது. ஸோ கொஞ்ச நாள் அதுக்கு நம்ம இது கான்ட்ரிபியூட் பண்ணலாமே அப்படின்றது தான். ஸோ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், திடீர்னு அந்த சீரியல் நல்லா போயிட்டு இருக்கும்போது நீங்கள் குவிட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்த நிலைமையை பார்த்துட்டு போயிருவீங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த சீரியல் இருக்க ஆர்டிஸ்ட் டேரக்டர்ஸ் தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறதா. பட் எனிவே அவருடைய டிசிஷன் எடுத்துட்டாரு. ஸோ அவருக்கு நம்ம சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். ஸோ வேற ஏதாச்சும் சேனலில் சீரியல்ஸ் பண்ணுறாரா இல்லை மூவிஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறத பற்றின அஃபிஷியல் அப்டேட் எதுவும் கிடைக்கல. ஸோ அவர் சைட்லேருந்து சீக்கிரம் அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ நமக்கு அப்டேட் கிடைக்கும் போது நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே போல நம்ம இந்த சீரியலுமே அவருக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை இப்போ ரீசெண்ட் டேஸாகவே. ஸோ ஸ்டார்டிங்ல தான் வந்துட்டு எழில் அண்ட் பாக்யாக்குள்ள நல்ல ஒரு சீன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த மதர் அண்ட் சன் பாண்ட்லாம். பட் இப்போலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லா கேரக்டர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதால ஸோ எழிலுக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அது மேபி ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு இந்த கேரக்டர் வந்து இறந்துடுவாங்க. ஸோ இன்னும் நீங்கள் ஹிந்தியுடைய ட்ராக் பார்க்குறீங்க அனுப்பமா அப்படின்னா, ஸோ அங்கே வந்துட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க அந்த எழில் கேரக்டர். ஸோ டெத் ட்ராக்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் தமிழில் பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த ஒரு ட்ராக்லாம் கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதனால வேண்டி ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி தான் ட்ராக் வரப்போதே. ஸோ நம்ம ஏன் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சி குவிட் பண்ணிட்டாரா அப்படிங்கிறதுமே ஒரு வகையில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரீசன்ஸ் வச்சு ஸோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் கூட கிடைக்குது. ஸோ அதனால கூட நம்ம குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு என்னவோ. ஸோ பார்க்கலாம். ஸோ அவர் சைட்லேருந்து அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நம்மளுமே வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.